Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 163. ஓபன் பண்ணா அந்த போண்டாவா என் சட்டோரியா தான் காட்டுறாங்க. அவன் உசுரோட இருக்க நம்ம லூஃபியை பார்த்துட்டு என்னோட கடைசி அட்டாக் அவன் மேல யூஸ் பண்ண போறேன், இதோட காலின்னு சொல்லிட்டு அப்படியே ரவுண்ட் அடிப்பானா. இங்க மிச்சவங்க எல்லாம் அதை கேட்டுட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவாங்க. மெயினா உசோப்பு அவனால மூச்சு விட மட்டும் தான் முடியுமே தவிர அசைய முடியல. அந்த டைம் ஏகப்பட்ட கிளவுட் பால்ஸ் எல்லாம் ஒன்னா சேரும். அதை பார்த்துட்டு செமையா ஷாக் ஆயிருவான். என்னடான்னு பார்த்தா எல்லா பாலையுமே ஒன்னா சேர்த்து அது ஒரு டிராகனா மாத்திட்டா. அதுவும் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. சர்ப்ரைஸ் கிளவுட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கா. அதை வச்சு என்னடா சர்ப்ரைஸ் பண்ண போறேன்னு லூஃபி வெறியோட கேப்பானா. அங்கதான் ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுவான். என்னன்னா இந்த டிராகன்ல ஜாயிண்ட் ஆயிருக்கே கிளவுட்ஸ்ங்க, அதுல இருக்கிற சில கிளவுட்ஸ்ங்க பிளாஸ்ட் ஆகும், சிலதுங்க ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸா இருக்கும். அட வேற ஒண்ணும் இல்ல, இந்த டிராகனோட பாடியில இருக்க பிளாஸ்ட் ஆகிற பால தொட்டாலே போதும், ஒன்னு வெடிச்சா அடுத்து வெடிக்கும், அதுல இருந்து அடுத்து வெடிக்கும், இப்படியே அடுத்து வெடிச்சு ஒரு ஜெய்ஜாண்டிக்கான எக்ஸ்ப்ளோஷன் கிரியேட் ஆகும். ஒன்னு வெடிச்சதுக்கே நம்ம ஆளுல தூக்கி அடிக்குது. எல்லாமே மொத்தமா வெடிச்சா என்ன ஆகும்? உசோப்புக்கு அப்படியே உள்ளுக்குள்ள நடுங்கும். ஆஹா, அவசரப்பட்டு வந்து மாட்டி உசுர விட போறேன்னு அவன் இதோட நீங்க காலின்னு சொல்லி அந்த டிராகன் அனுப்பி விடுவானா. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு போச்சுன்னு உசோப்பு முடிவே பண்ணிட்டான். ஆனா அந்த லூஃபி பைய சும்மா எல்லாமே கம்னு சொல்லி கைய கண்டமேனிக்கு சுத்த ஆரம்பிச்சிருவான். ஐயோ, இவனை விட்டா நம்ம எல்லாத்தையும் கொண்டுவான் போலேன்னு அவனை அடிச்சு புடிச்சு தூக்கிட்டு போயிருவான். நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். அவன் அமைக்கி போட்டு வண்டியா திட்டுவான். டே லூசு பையலே, அதை தொட்டினாலே போதும், ஒன்னு வெடிச்சா அடுத்தடுத்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அவன் சொன்னதெல்லாம் கேட்கலையா நீ? அப்படி அதெல்லாம் மொத்தமா வெடிச்சது நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாம் சில்லறையா சதறிடும். அதனால அந்த டிராகனையே தொடாதேம்பா. தொடாம எப்படா சண்டை போட முடியும் மாங்கான்னு சொல்லி கேட்பான். அவன் தெளிவா சொல்லிடுவான், சண்டை போடுறதையே மறந்துரு, இப்போதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தப்பிச்சு ஓடுறது மட்டும்தான், அதை மட்டும் ஒழுக்கமா பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த டிராகன் மறுபடியும் பாஞ்சு வரும். அவ்வளவுதான், நம்ம பயலுக்கு அப்படியே மின்னல் நேரத்துல ஓடுவானுங்க. லூஃபி இப்படியே ஓடிட்டேவா இருக்கணும்னு கேட்பான். ஏண்டா எனக்கு மட்டும் என்ன ஆசையாடா? இப்போதைக்கு அதான் பண்ண முடியும், குதி குதி குதின்னு சொல்லி அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறேன்னு அங்க இருக்க ஒரு பால் மேல போய் குதிச்சிருப்பானுங்க. ஐயோ, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியலன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பட்டாலும் வெடிச்சு தெரியும். அந்த சட்டோரி பார்த்துட்டு, என்னப்பா நீங்க இவ்வளவு முரண்டு பிடிக்கிறீங்க, சட்டு புட்டுன்னு வெடிச்சு சாகுங்கம்மா. உசோப்புக்கு செம்ம காண்டாகும். ஆமா, எங்க போனாலும் வெடிக்குது, காண்டாகுமா இல்லையா? சட்டோரிக்கு என்ன கவலைன்னா இந்த டிராகனோட பிளாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாம மத்த பாம்ல வெடிச்சு செத்துருவீங்களோன்னு ஃபீல் பண்ணுவான். இதுல வேற ட்ரை பண்ணி பாருங்க, செம ஃபன்னா இருக்கும்னு வேற சொல்லுவான். அப்படியே கட் பண்ண அந்த குட்டி பொண்ணை காட்டுறாங்க. ஆக்சுவலா இது பொண்ணு, போன பாட்டுல தப்பா பையன்னு சொல்லிட்டேன், சாரி. அவ என்ன பண்ணுவா, அங்க சுத்தி பார்த்துட்டு யாருமே இல்லன்னு தெரிஞ்ச உடனே அங்க இருக்க கிளவுடுக்குள்ள குதிப்பாளா. குதிச்ச உடனே கீழே வேற ஒரு இடத்துக்கு வருவா. அந்த இடத்துல கிளவுட்ஸ் எல்லாமே கிரீன் கலர்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த காட்டுவாசி பயல்களோட கூடாரமும் அங்கதான் இருக்கும். இவ குடு குடு குடுன்னு அவ வீட்டுக்கு ஓடுவாளா. அந்த டைம் இவ பேரை சொல்லி ஐசான்னு யாரோ கூப்பிட்ட உடனே தடி விட்டு விழுந்துருவா. கூப்பிட்டது யாருன்னு பார்த்தா கமக்கீரின்னு ஒருத்தன். எங்க போயிட்டு வர? மறுபடியும் அப்பறியாடுக்கா, அடிக்கடி அங்க போகாத, அது உனக்கு ஆபத்து, அவனுக்கு கிட்ட சிக்கினா உன் உசுறு ஊசலாடிரும், அதனால சேஃப்டியா இங்கே இருமா. அவ கொஞ்சம் கூட ஒரு பெரிய மனுஷனே, கையில கத்தி வச்சிருக்கான், கண்ணாடி போட்டிருக்கான்னு ஒரு மட்டு மரியாதை இல்லாம நான் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ வாய மூடிட்டு போடா வெண்ண நீர்வா. அது மட்டும் இல்லாம இந்த எனரு கடவுளை உன்னால பீட் பண்ணவே முடியல, எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியாடா மொட்டை மூதேவினோன்னு அடிங்கொய்யால டபரா செட்டு மாட்டேன்னு காண்டா எந்திரிப்பான். அவ குடு குடு குடுன்னு ஓடிடுவா. அதுக்கப்புறம் அங்க இருக்க ஒரு பெரியவரை காட்டுறாங்க. அவர் இந்த கேன்ஃபாலுங்கிற ஸ்கை நைட் அப்பரியாடுக்கு போயிருக்கான்ல, அந்த விஷயத்தை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்குமே நல்லா புரியுது, அவர் ஒத்தாளா நின்னு ஸ்கைப்பியால எப்படியாச்சும் அமைதியை கொண்டு வரணும்னு போராடுறாரு. ஆனா அங்க இருந்த ஒருத்தன், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ கண்டிப்பா சண்டையில ரெண்டு அவுட்கம் இருக்குன்னு கொலவெறியோட சொல்லுவான். இவன் பேரு தான் வைப்பர், தி கிரேட் வாரியர் கல்ஹராமாங்க, சண்டோராவோட பெஸ்ட் வீரனாமா. அவன் சொல்லிடுவான், நாங்க சொல்றத மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம், இதுக்கு முன்னாடி இருந்த கடவுள் ஸ்கை நைட்டு கூட சண்டை போட சொன்னாலும் ஓகே தான், எனரு கூட சண்டை போட சொன்னாலும் ஓகே தான். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரீஜனை தாண்டினாலே காடுன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவனுங்க எப்பவுமே அடுத்தவங்களை ஆட்சி செஞ்சு குடும்பப்பட்டு தான் இருக்கானுங்க. மொத்தத்துல சொல்ல போனா ரெண்டு பேருமே ஒண்ணுதான், அதனால ரெண்டு பேர்த்தையுமே காலி பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவானா. அந்த டைம் வைப்பரை ஒருத்தி கூப்பிட்டு, அடே லூசு பயலே, ஏஞ்சல் ஐலாண்ட்ல எனரு கடவுளை எதிர்த்து இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுவும் ஒரு சின்ன பொண்ணாமாம்பா, அதான் நம்ம கொனிசு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் எனரு கடவுளானதுக்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. அதை விட மாஸ் என்னன்னா, அந்த பொண்ணை ஜட்மெண்ட்ல இருந்து நம்ம ஸ்கை நைட் காப்பாத்திட்டாருல, அப்படின்னா இப்ப எனரு இதுக்கு முன்னாடி இருந்த கடவுளுக்கே ஜட்மெண்ட் கொடுக்கணும். இது வரைக்கும் ஸ்கை நைட் இவங்க ஆளுங்க யாரையுமே ஹர்ட் பண்ணலையாமா, அதுவும் ஒரு ஸ்கை நைட்டா மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி கடவுளா இருந்தப்ப கூட இவங்க யாரையுமே அவர் ஹர்ட் பண்ணல. ஆனா இப்போ அந்த எனரு கடவுளை டைரக்டா ஏத்து நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதுவும் எப்படி, இப்ப அவரே டைரக்டா அப்பரியால இறங்கி இருக்காரா, அதனால சண்டை பலமா இருக்கும்பா. வைப்பருக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல. அவரு இல்லன்னா அங்க இருக்க ஒரு பிரிஸ்ட் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு எவனோ ஒருத்தன் சாகதான் போறானுங்க, எவன் சத்தால நமக்கு நல்லதாங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இவன் என்ன சொல்ல வரான்னா, ஸ்கை நைட் இவங்க எனிமி இல்ல அப்படின்னா எதிரிக்கு எதிரி நண்பன், இதத்தானே சொல்ல வர்ற. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் யாரா இருந்தாலும் ஒரு கை பார்க்காம விட மாட்டேன், என் வழியில மட்டும் நீ குறுக்க வராத லக்கி, அதாவது அந்த பொண்ணு பேரு லக்கி, அவங்கள நான் வெளுத்து விட போறேன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் இந்த குட்டி பொண்ணு நைஸா டென்ட்டுக்குள்ள போக ட்ரை பண்ணுவா. அப்போ உள்ள இருந்து ஒருத்தன் பொசுக்குன்னு வந்த உடனே அவனை பார்த்து பயந்து, நான் சத்தியமா அப்பரியாடுக்கு போகவே இல்லைன்னு
உண்மையெல்லாம் சொல்லிடுவா. அவன் அதெல்லாம் கண்டுக்காம நீ டென்ட்டுக்குள்ள எல்லாம் போகாத, அங்க நம்ம கிரேட்டஸ்ட் வாரியர் வைப்பர் செம்ம கான்ல இருக்காரு, அதனால கிளம்பும்பா. அவளுக்குமே நல்லாவே புரியுது. ஏன்னா அந்த வைப்பர் பைய காண்டாயிட்டான்னா அவன் கடவுளை விட பயங்கரமா இருப்பானாமா. அப்படியே கட் பண்ணி அந்த பகையாவை காட்டுறாங்க. அவரு இன்னுமே நம்ம லூஃபி டீமுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறாரு. அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் எப்படியாச்சும் அவனுக்கு இங்க இருந்து எஸ்கேப் ஆனா போதும். இத சொன்ன உடனே அவளுக்கு செம ஹாப்பி. அப்படியே அங்க கட் பண்ணா நம்ம ஸ்கை நைட்டுக்கும் அந்த ஷுரா பயலுக்கும் சண்டை வந்துல்ல. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஸ்கைல வேற லெவல்ல சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அந்த சண்டையை அப்படியே சாப்பர்லாம் அசந்து போய் பார்ப்பான். ஏன்னா இப்படி ஒரு சண்டையை அவன் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. கொக்கா மக்கா வேற லெவல் ஸ்பீடு. அவங்க எப்படி சண்டை போடுறாங்கன்னு சொல்லவே முடியல. அந்த டைம் ஸ்கை நைட் உங்க கூட எல்லாம் நெகோசியேட் பண்றதே வேஸ்ட்டுமா, என்ன கலவா ரொம்ப சாஃப்ட் ஆயிட்ட, வா நீயா நானு பாத்துக்கலான்னு மறுபடியும் சண்டைக்கு வருவான். இப்படி இவங்க சண்டையை நம்ம சாப்பர் பயந்துகிட்டே பாப்பான். ஏன்னா ஸ்கை நைட் செத்து போயிட்டாருன்னா இவங்க அலி அந்த வில்லப்பைய வேற அடங்குற மாதிரி இல்ல. என்ன நடக்குமோன்னு வீதி அங்க கட் பண்ணி அந்த ஏஞ்சல் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க இருக்க மக்கள்லாம் நம்ம கொனுச திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ பண்ண தப்பாலதான் கடவுள் அட்டாக் பண்ணி அந்த இடத்துல பெரிய பள்ளம் ஒண்ணு விழுந்திருக்கும். அதை பார்த்துட்டே முடிவு பண்ணிடுவாங்க. என்ன ஆனாலும் சரி எனரு கடவுளுக்கு ஆப்போசிட்டா மட்டும் நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு. இங்க இவங்க ரெண்டும் தர சண்டை முடியற மாதிரி இல்ல, மாத்தி மாத்தி அடிச்சிருவானுங்க. அப்ப அந்த ஷுரா பயலுகெல்லாம் முதுகுல கண்ட மேடிக்க வெட்டி விழும். ஸ்கை நைட் மாசா தான் சண்டை போடுவாரு. ஆனா என்ன வயசாயிருச்சு இல்ல, பயங்கரமா மூச்சு வாங்கும். அப்ப அவருக்கு அந்த கொனுஸ் புள்ள மறுபடியும் நீங்க எப்படியாச்சும் கடவுளா வந்துருங்கன்னு சொன்னால அதான் ஞாபகத்துக்கு வரும். சரி ஒரு கை பார்த்தலான்னு பார்த்தா அவரோட பேர்டு பியர்ஸ் மூவ் பண்ணாம அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கும். என்னடா பண்ண, அப்படி என்ன பண்ணன்னு கேட்டா இன்னுமா புரியல, நீ சாக போறேன்னு இழிப்பான். அந்த நன்னாரி பைய பயங்கரமான வில்லத்தனம் பண்ணிட்டான். வந்த வேகத்துல ஒரே சுருகு. சாப்பர் பார்த்துட்டு தொண்டைகளியே கத்திட்டு இருப்பான். ஐயோ ஸ்கை நைட்னு. அவன் தான் அவனோட ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ண அப்படியே நெருப்பு வருமே. இதுதான் என்னோட மிஸ்ட்ரி ஸ்டிங் ஆர்டியல், இதோட நீ காலி கலவான்னு சொல்லி ஒரே அடி அப்படியே மேல இருந்து பேன்னு விழுவாரு. அவ்வளவுதான் அவனுக்கு செம ஹாப்பி. எனருக்கு பெரிய உதவி செஞ்சுட்டோன்னு சந்தோஷம் வேற. ஸ்கை நைட் அப்படியே கீழே வில 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 என்னைக்காச்சும் அந்த காடு பாடும். அன்னைக்குதான் பஞ்சாயத்தெல்லாம் ஓவர்னு சொன்னாரு. அந்த நாள் எப்படா வரும்னு யோசிச்சுக்கிட்டே தண்ணிக்குள்ள போய் பொலக்குன்னு விழுவாரு. நம்ம சாப்பர் பார்த்துட்டு ஐயோ ஸ்கை நைட்டுன்னு கதறி கதறி அழுகிறதோட ஏன்னா இப்ப இவன் தான் போய் காப்பாத்தணும், வேற ஆள் இல்ல. கீழே பார்த்தா ஷார்க் இருக்கு, காப்பாத்தாம விட்டான்னா கண்டிப்பா ஷார்க் அவரை தின்றும். சோ உட்கார்ந்து புலம்பிக்கிட்டே இருப்பான். இங்க இவன் பில்டப் பண்ணிட்டு இருப்பான். எனரு கடவுள் கோவப்பட்டா இதான்டா நிலைமைன்னு. இங்க சாப்பர் பயங்கரமா யோசிப்பான். என்னன்னா இப்ப இவன் காப்பாத்த தண்ணிக்குள்ள குதிச்சானா அவனுக்கு நீந்த தெரியாது, கண்டிப்பா ஷார்க் இங்க வந்து தின்றுங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அழ ஆரம்பிச்சிருவான். அப்ப அவனுக்கு அந்த வில்லப்பைய சொன்னாதான் ஞாபகத்துக்கு வரும். அதான் வீக்கா இருந்தா கண்டிப்பா சாகத்தான் செய்யணும்னால சொல்ல போனா இப்ப நம்ம பையன் வீக்கா தான் இருக்கான். அண்ட் அவரோட பேர்ட் இருக்கே அது வேற தண்ணிய பார்த்து கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்கும். அதாலையும் எதுவும் பண்ண முடியாது. அட சோழிய முடிச்சுட்டா கிளம்ப வேண்டியதானே. இன்னும் தேவையில்லாத டைலாக். நீ எல்லாம் கடவுளா இருக்கலாம் லாய்க்கு இல்ல, ஏன்னா ஒரு பிரீஸ்ட் கிட்ட போய் தோத்துட்டு இல்ல, நீ ஒரு வெத்தி பீஸ் டம்மி பீஸ் அப்படி இப்படின்னு பயங்கரமா கழுவி கழுவி ஊத்திட்டு இருப்பான். அந்த டைம் ஸ்கை நைட்டுன்னு ஒரு சவுண்ட். யாரான்னு பார்த்தா நம்ம சாப்பர் பையன் தண்ணியில குதிச்சிட்டான். ஆக்சுவலா அவன் ஒரு ஜோயன், கண்டிப்பா அவனால நீந்த முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் முட்டா பைய குதிச்சிருக்கானு சொல்லி கிண்டல் பண்ணுவான். இங்க அந்த பியர்ஸ் பேர்டால பறக்க முடியாம அப்படியே பேனு ஸ்டக் ஆகி நிக்குமா. அவன் பின்னாடி வந்து ஆமா நீ மட்டும் அங்கே நிக்கிற, மாஸ்டரோடயே நீயே சேர்ந்து சாக வேண்டியதானே, ஷாவாம்லே செத்த பையலன்னு சொல்லி ஒரே போடு. அவ்வளவுதான் அது தண்ணிக்குள்ள போய் விழும். உடனே இவனோட பேர்டு பார்த்துட்டு விழுந்து விழுந்து சிரிக்கும். ஏதோ வடிவேல காமெடியா பார்த்த மாதிரி. என்ன எல்லாம் இவ்வளவு வீக்கா இருக்காங்க, அட்லீஸ்ட் இது பாட்டம் இல்லாத ரிவரா இருந்தா கூட பரவாயில்ல, தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ரிவர்ல கண்டிப்பா முடியாது, ஏன்னா இந்த ரிவருக்கு பாட்டம் இருக்கு. சரி ரைட்டு, இப்போ ஒருத்தனை காலி பண்ணியாச்சுல, இனி தப்பிச்சு போன 3 பேர் இருக்காங்க. அவங்கள ஆல்ரெடி காலி பண்ணிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா மிச்சம் இன்னும் 2 பிரீஸ்ட் இருக்காங்கல்ல. ஆனா அதான் இல்ல, மாலைய காட்டுக்குள்ள சும்மா ஜாலியா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ராபின்லாம் நம்ப முடியாத விஷயத்தெல்லாம் கண்டுபிடிப்பா. அட என்னடானா கிணறு மரத்துக்கு அடியில சிக்கிட்டு இருக்கு. தண்ணி எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டான். இப்ப எப்படி இருந்தாலுமே இந்த ரிவரை கிராஸ் பண்ண இவங்க வழியை கண்டுபிடிச்சே ஆகணும், இல்லன்னா இந்த ஃபாரஸ்ட் விட்டு இவங்க வெளியே போக முடியாது. ராபின் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லன்னு எல்லாத்தையுமே அசந்து போய் பார்த்துட்டு இருப்பா. அப்ப நம்ம நமி மரத்து மேலதான் இருப்பா. அவளுக்கு ஏதாச்சும் தெரியுதான்னு கேட்டா அவ பைனாக்குள்ள எதையோ பார்த்து அப்பரியால தான் கடவுள் வாழ்ந்துட்டு இருக்காரான்னு பயங்கர ஷாக்கா கேப்பா. ஏதாச்சும் சொல்லுமா கடவுளை பாத்தியா இல்லையான்னு கேட்டா அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். அதுலயே தெரிஞ்சு போச்சு புள்ள எதையோ பார்த்துட்டான்னு. இந்த ஐலாண்டுன்னு எதையோ சொல்ல வருவா. அப்படியே கட் பண்ண இங்க அந்த சட்டோரி பைய ஜாலியா ஆட்டம் போட்டுக்கிட்டு என்னப்பா இப்படி லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, சட்டு புட்டுன்னு செத்து தொலைங்க, நேக்கு 1008 வேலை இருக்கு, எப்படியும் உங்களால கண்டிப்பா ஒரு பிரீஸ்ட் எதிர்த்து ஜெயிக்க முடியாது, அதனால சீக்கிரமா செத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருமா. அங்க அவங்களால சுத்தமா முடியல. உசோப்பெல்லாம் இதுக்கு மேல சர்ப்ரைஸ் எல்லாம் என்னோட இதயம் தாங்காதாமா. அதாவது ஒவ்வொரு கிளவுட் பாலையும் ஒன்னொன்னு இருக்குல்ல, அதான் சர்ப்ரைஸ்னு சொல்றான். அப்ப அந்த சட்டோரி என்ன சொல்லுவான், கண்டிப்பா உங்களால தப்பிக்க முடியாது, நீங்க சாகத்தான் போறீங்கன்னு. ஏன்னு கேட்டா இப்ப நம்மளே கப்பல் ஆல்மோஸ்ட் ஃபாரஸ்டோட எக்ஸிட்டுக்கு போயாச்சு, அது மட்டும் வெளியில போயிருச்சு, அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்மளால வெளியே போக முடியாது, அப்படி போகணும்னாலும் பேர்ட்ஸுங்க மாதிரி பறந்துதான் போகணும்னு சொல்லி கிண்டல் பண்ணுவான். இன் கேஸ் இவங்களை அப்படியே அவன் விட்டுட்டு போனா கூட இந்த காடு பூரா சுத்தி நீங்க செத்துதான் போவீங்க. லூஃபி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடான்னு ஓங்கி குத்துவான். ஆனா அந்த பஞ்சில இருந்து அவன் அசால்ட்டா எஸ்கேப் ஆகி மறுபடியும் டிராகனை வச்சு அட்டாக் பண்ணுவான். நம்மளும் சும்மா அடிச்சு புடிச்சு அதுகிட்ட இருந்து மாங்க எஸ்கேப் ஆவான். ஆனா அவன் இந்த டைம் நான் உன்னை விடவே மாட்டேன், கண்டிப்பா ஏதோ ஒண்ணு படால் வெடிக்க போகுது, ஆனா எதுன்னு உனக்கு தெரியாது, சஸ்பென்ஸோடவே வெடிச்சு சாவுன்னு சொல்லி காட்டுத்தனமா வெறித்தனமா அடிச்சு ஓடுவான். அவன் அந்த டிராகனை தொட்டானா போதும் சல்லியா வெடிச்சு செதறிடுவான். அதனாலேயே நம்மால அதுல சிக்காம விழுந்து வாரி ஓடிட்டு இருப்பானா. சோ இப்படி அந்த சட்டோரி லூஃபி கூட விளையாண்டுட்டு இருக்க அந்த டைம்ல இந்த டைம் தான் நேக்கா
ஒழுங்கா வேலையை பார்த்தனும்னு நீயே பாத்துக்கிட்டா லூஃபின்னு அங்க இருந்து உளுந்தடிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான். நம்ம பையலும் சரி ஓகே ரைட்டுன்னு வேகமா ஓடுவானா. அந்த டைம் ஆப்போசிட்ல ஒரு மரம் இருக்கும், அதுல ஏறலாம் தான் யோசிப்பான். என்னப்பா தம்பி மரத்து மேல ஏற போறியான்னு கரெக்டா கேப்பான். ஐயோ இவன் மைண்ட வேற ரீட் பண்றானா, என்னால முடியலன்னு கண்ட மேனிக்கு மரத்துல ஏறி அந்த பக்கமா வந்து விழ போவான். அப்போ இடையில ஒரு கயிறு இருக்குன்னு அதை புடிச்சுக்குவான். அப்புறம் தான் மேட்ரே தெரியுது, அந்த சட்டோரி இந்த கைத்தை வச்சுதான் அந்த டிராகனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு. விடுவானா நம்மளு புடிச்சு இழுத்து அத்துருவான். இனி அந்த டிராகனை அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளவு நேரம் ஜாலியா இருந்தவன் இப்ப செம்ம காண்டாயி செத்தடான்னு சொல்லி அந்த கைத்தை புடிச்சு இழுப்பான். லூஃபி அந்த ரெண்டு கைத்தையும் புடிச்சிருப்பானா. அவனை இழுக்க இழுக்க அவன் அந்த டிராகனையும் இழுத்துக்கிட்டே வருவான். சட்டோரியை பார்த்துட்டு அதையாண்டா புடிச்சிருக்க விடுறான்னு சொல்லி கத்துவான். விடணுமா விட்டுட்டா போச்சுன்னு அப்படியே இழுத்து அவன் மேல வச்சு ஒரே அடி. ஒக்காமக்கா வேற லெவலுக்கு பிளாஸ்ட். அந்த டைம் நம்ம உசோப்பு அந்த இடத்தை விட்டு வெளியில போற எக்ஸிட்ட கண்டுபிடிச்சிருவான். என்ன பயலுக்கு லைட்டா காண்டாவும். என்னன்னா இவங்க என்ட்ரன்ஸ்ல மேல இருந்து கீழே விழுந்தாங்க, அதே மாதிரி எக்ஸிட்டும் கீழே இருந்து மேல போகும். இவங்க இருக்க ஏரியாக்கு போட்டோட ரூல் எல்லாம் செட்டே ஆகாது. எவ்வளவு ஹைட்டா இருந்தாலும் ஏறி போகத்தானே செய்யும். சரி அடுத்த வேலையை பார்க்கலான்னு கீழே இறங்கிடுவான். அதே நேரம் இங்க சட்டோரி பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பான். ஏன்னா நம்மாலு பண்ண வேலை அப்படி. அவனுக்கே வீதியாகும். என்னையும் அவன் கூட சேர்த்தி போட்டு தள்ள பிளான் பண்ணிட்டானே பண்ணாட பைய. இன்னும் நம்ம ட்ரைனிங் எடுக்கணும், இதெல்லாம் பத்தவே பத்தாது, கொஞ்சம் விட்டுருந்தா நம்மளையே காலி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு கீழே பாப்பான். பார்த்தா பெரிய சைஸ் பள்ளம். ஆக்சுவலா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இவன் டென்ஷன் ஆகாம இருந்தாதான் அவனோட மந்த்ரா வேலை செய்யும். இல்லன்னா கஷ்டங்கிற மாதிரி சொல்லுவான். பார்த்தா நம்ம பைய பின்னாடி தான் இருப்பான். அட ஆமாப்பா நீ கரெக்டா சொன்னேன்பானா. அங்க அங்க தேடுவானா. நான் பின்னாடி இருக்கேன்டா மண்டுமா. ஏன்டா நீ இன்னும் உயிரோட இருக்கியான்னு கேட்டா ஆமாப்பா நீ இருக்கீல்ல கண்டிப்பா நானும் இருப்பேன்பா. அடே என்னை விட்டு இறங்கடா முட்டாள் முட்டாள் முட்டாள்னு சொல்லி காட்டுத்தனமா கத்திட்டு கிடப்பான். வந்தப்ப எவ்வளவு ஜாலியா இருந்தானோ அவனையே இப்ப நம்மால ஒரு வழி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த டைம் நம்ம செஞ்சு அந்த தடிமாட்டு பாயில மட்டும் நீ விட்டுறாதேன்பா. நம்மால இவனை அமைக்க பிடிச்சிட்டு என்னப்பா நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு கேட்பான். அவன் தொண்டையிலேயே கத்துவான். பின்ன இவனால அவன் செத்துருப்பான்ல, அதனால மத்தவங்களை மதிச்சு பழகடா மாங்க மாண்டையா உசுர வாங்குற. இப்போ இவனுக்கு சோதனை வேதனைன்னு இது அதுன்னு என்னென்னமோ சொல்றானுங்கல்ல. பிராங்கா சொல்லணும்னா எங்களை எல்லாம் அதை வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது. பட் இருந்தாலுமே இந்த சோதனைகளை நாங்க ஏத்துக்கிறோம். என்ன எங்களுக்காண்டி எங்க 2 லேடிஸ் நாங்க ரெஸ்கியூ பண்ண ஒரு ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள நான் காப்பாத்த போக வேண்டாமான்னு வில்லத்தனமா சொல்லுவானா. ஐயோ இவனு ஒரு முட்டா பயலான்னு சொல்லி கதருவான். உடனே லூஃபி அவன் கையும் காலையும் நல்லா பெருசாக்கி வளைச்சு புடிச்சுக்குவான். இப்ப அவனால எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. சர்ப்ரைஸ் அட்டாக்னு அந்த கிளவுட்ஸ் வச்சும் அட்டாக் பண்ண முடியாது. அப்படி பண்ணா மொத அடி இவன் மேலதான் விழும். மறுபடியும் செஞ்சு நீ எங்களோட ஃப்ரெண்ட்ஸை கடத்திட்ட, அவங்க கியூட்டான ஃபேஸ் அள வச்சு நீ கொல்ல ட்ரை பண்ணிருக்க. இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்க உனக்கு எவன்டா ரைட்ஸ் கொடுத்தான் கொய்யால, உன்னை பொல்லக்காம விட மாட்டேன்பா. இங்க லூஃபி எப்பா நீ முன்னாடியே மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ரெடிக்ட் பண்றீல அது சூப்பரும்பா. என்ன அப்படி ப்ரெடிக்ட் பண்ணா மட்டும் எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆயிலாம் நினைச்சியாமானா. உடனே அவனுக்கு வேர்த்து ஊத்தும். அடே என்ன விடுடா முட்டா பயல, நான் கடவுளுக்கு சேவை பண்ற பிரீஸ்ட், என்ன விட்டு ஒரு பிரீஸ்ட் அட்டாக் பண்றது ஸ்கைப்பியால ஃபர்ஸ்ட் டிகிரி கிரைமாமா. நான் சொல்றதையும் கேட்காம அட்டாக் பண்ணீங்கன்னா அது ஆல்மைட்டி காட் எனருக்கு எதிரா போர் தொடுத்த மாதிரி கண்டிப்பா நீங்க எல்லாரும் செத்துருவீங்க அப்படி இப்படின்னு கதறி தள்ளுவான். ஃபர்ஸ்ட் டைம் மாட்டான் போல, அதான் இந்த பயம். உடனே சஞ்சய் பொறுமையா பக்கத்துல வந்துகிட்டே சத்தம் போடாதப்பா அப்புறம் பிளேவர் மிஸ் ஆகும். உன்னை என்னோட ஸ்டைலுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம ஸ்ட்ராங்கா வச்சு செய்ய போறேன். தத்தடா மவனேன்னு அந்த கிளவுட்ல ஒரு ஜம்ப போட்டு அப்படியே மின்னல் வேகத்துல சுத்திட்டே வருவான். வேணாண்டா வேணாண்டா வேணாண்டாமா. ஆமாடா நீ வேண்டவே வேண்டான்னு சொல்லி தலையோட ஒரே அடி. அவன் தலையிலங்க அப்படி அடிச்சதுக்கு கீழங்க பல்லெல்லாம் பறந்துரும். கோகாமக்கா சரியான அடி. அப்படியே பேனு கதறிக்கிட்டே அவன் வெளுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க.